பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள். ஒன்று, சுவரில்லாத சித்திரங்கள். இப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியான பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் பெற்றுச்சு. மேலும் இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் வைபோகமே சாங் 2009ஆம் ஆண்டு சுந்தர் சி மற்றும் நமிதா நடிப்பில் வெளிவந்த பெருமாள்ங்கிற படத்தில் ரீமிக்ஸ் செஞ்சு வெளியாகியிருக்கு. 2, ஒரு கை ஓசை. இந்த படத்தின் மூலியமாக தான் கோவை செந்தில் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். 3, மௌன கீதங்கள். இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பல தேட்டரில் 2 வருஷம் வரைக்கும் ஓடிருக்கு. குறிப்பாக மலேசியாவில் கோலாலம்பூரில் சிறப்பான வரவேற்பை இந்த படம் பெற்றிருக்கு. நல்ல லாபம் ஈட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4, இன்று போய் நாளை வா. இப்படக்குழுவினரிடம் அனுமதி பெறாமலேயே 2013ஆம் ஆண்டு சந்தானம் நடிப்பில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு ரீமேக் செஞ்சு வெளிவந்தது. 5, விடியும் வரை காத்திரு. 6, அந்த 7 நாட்கள். அதாவது 1981ஆம் ஆண்டு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட போட்டியாக பாரதி ராஜா இயக்கத்தில் உலக நாயகன் கமல் நடித்த டிக் 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 திரைப்படமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இராணுவ வீரன் திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அந்த 7 நாட்கள் படத்திற்கு ஆனந்த விகடன் அப்போவே 100க்கு 58 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த அம்பிகா இந்த படத்திற்கு முன்னாடி தொடர்ந்து 6 பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாக்யராஜ் அவர்கள் மீண்டும் நடிகை அம்பிகாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற வச்சு அவங்களுக்கு ஒரு வெற்றியாக அவங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் எடிட்டராக பணியாற்றிய பாஸ்கரனுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது கிடச்சிருக்கு. மேலும் இந்த படம் தான் தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 7வது பார்த்திங்கன்னா தூரல் நின்று போச்சு. இந்த படம் மதுரையில் உள்ள தங்கம் தேட்டரில் 300 நாட்களுக்கு மேலே ஓடி வரவேற்பை பெற்றிருக்கு. 8, பொய் சாட்சி. 9, டார்லிங் டார்லிங் டார்லிங். 10, முந்தானை முடிச்சு. இந்த படம் சில்வர் ஜூப்ளி ஹிட் படம். அதாவது அன்றைய காலகட்டத்தில் மெட்ராஸில் 25 வாரங்களுக்கு மேலே ஓடிய முதல் படம் இதுதான் அப்படிங்கிற சாதனையை பெற்றிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேயும் சில்வர் ஜூப்ளி ஹிட்டான முதல் தமிழ் படம் அப்படிங்கிற வரலாற்றையும் பெற்றிருக்கு. இந்த படத்துக்கு சினிமா எக்ஸ்பிரஸ் சார்பாக சிறந்த படம் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. மேலும் பாக்யராஜுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டான பெஸ்ட் ஆக்டர் விருதும் கிடச்சிருக்கு. 11, தாவணி கனவுகள். இந்த படத்தின் மூலியமாக தான் நடிகர் பார்த்திபன் மற்றும் மயில்சாமி ஆகியோர் தமிழ் சினிமாவில் தங்களது வாழ்க்கையை நடிகராக தொடங்கினர். 12, சின்ன வீடு. அதாவது நடிகர் ஊர்வசியின் தங்கையான கல்பனா தமிழ் சினிமாவில் அறிமுகமான முதல் படம் இதுதான். மேலும் இந்த படத்தில் தான் முதல்ல பெண் ஒளிப்பதிவாளரான விஜயலட்சுமி பணியாற்றிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் பணியாற்றிய படம் இதுதான். இந்த படமும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி மக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கு. 13, எங்க சின்ன ராசா. 14, ஆராரோ ஆரீராரோ. இந்த படத்திற்கு பாக்யராஜ் இசையமைச்சிருக்காரு. நடிகை பானுப்பிரியா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சினிமா எக்ஸ்பிரஸ் சார்பாகவும் சிறந்த நடிகை அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசின் சிறப்பு விருதையும் வென்றிருக்கு. 15, அவசர போலீஸ் 100. அதாவது 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த அண்ணா நீ என் தெய்வம் அந்த படம் பாதி ஷூட்டிங் முடிஞ்சப்ப எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்யராஜ் 1988ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட உரிய பர்மிஷன் வாங்கி அந்த படத்தோட படத்தையும் இணைச்சு அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற படத்தை வெளியிட்டிருக்காரு. அப்படி இணைஞ்சு வெளியான படம் தான் இந்த அவசர போலீஸ் 100. 16, பவுனு பவுனு தான். இந்த படத்துக்கும் சிறப்பான வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிருக்கு. சினிமா எக்ஸ்பிரஸ் சார்பாக சிறந்த ஸ்டோரி ரைட்டர் அப்படிங்கிற விருதை இந்த படத்திற்காக பாக்யராஜ் அவர்கள் வாங்கியிருக்காரு. 17, சுந்தரகாண்டம். 18, ராசுக்குட்டி. 19, வீட்டில் விசேஷங்க. 20, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. இந்த படங்கள்லாம் ஏமாற்றம் அளிச்சிருக்கு. மக்களிடையே போதிய வரவேற்பை பெறலை. 21, வேட்டியை மடிச்சுக்கட்டு. இந்த படத்தின் மூலியமாக தான் தன் மகனான சாந்தனுவை
தமிழ் சினிமாவில் பாக்கியராஜ் அவர்கள் அறிமுகம் செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சாந்தனு அவர்கள் நடிச்சிருப்பார். 22 சொக்கத்தங்கம் விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த இந்த படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. முதல்ல இந்த படத்தை சேரன் அவர்கள் தான் இயக்குவதாக இருந்துச்சு. ஆனால் அதன் பின்பு பாக்கியராஜ் இயக்குனார். 23 பாரிஜாதம் தன் மகளான சரண்யா பாக்கியராஜை தமிழ் சினிமாவிற்கு ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் பாக்கியராஜ் அவர்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். 24 அதாவது கடைசி படம் பார்த்திங்கன்னா சித்து +2. உங்களுக்கு பாக்கியராஜ் அவர்கள் இயக்கிய படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.